நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் புத்தாண்டு இரவு நேரலை திருப்பலியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் 8303480110 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்துச் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்துச் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் என்பவருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்வில் கடவுளோடு இருந்த அந்த நிகழ்வை, இயேசுவோடு வாழ்ந்ததை கேட்டதை அவர்கள் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடித்தளமாக கொண்டுதான் திருச்சபை இன்று வளர்ந்திருக்கிறது. இவளுடைய விடாமுயற்சி அல்லது கடவுள் மீது கொண்ட பற்று நம்மை இன்று திருச்சபையில் நிலைத்து வாழ்வதற்கான ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருத்தூதர்களை பின்பற்றி வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம். அந்த அருளை நிறைவாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். கடவுளுடைய அருளை உணராத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, அவருக்கு நன்றி செலுத்தாத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நாம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, திரு தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் அனைவரும் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ளும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனங்கள் 1-4 வரை. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகிர்கிறோம்.
தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்கொழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 2 முதல் 8 வரை. வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர்,
அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே இந்த நாளிலே குறிப்பாக நாம் புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் என்பவருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் நாங்கள் கண்டோம், கேட்டோம், உற்று நோக்கினோம், தொட்டு உணர்ந்தோம், அதற்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுதான் திருத்தூதர்களுடைய ஒரு வாழ்வாக இருந்தது. திருத்தூதர்கள் இயேசுவுக்கு பின் வந்தவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் இயேசு சொன்ன அனைத்தையும் கேட்டவர்கள், கண்டோம், உற்று நோக்கினோம், இதற்கெல்லாம் நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் சான்று பகர்கிற ஒரு வாழ்வை வாழ்கிறோம். கடவுள் தந்த அந்த நிலை வாழ்வை நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு சாட்சியின் வாக்குறுதிகளை இந்த திருத்தூதர்கள் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித யோவான் தன்னுடைய வாழ்வில் கடவுளின் அருளை கண்டதை, அருளின் கொடையை பெற்றதை அவர் நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பெயரினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிற போது கிரேக்க மொழியில் அல்லது லத்தீன் மொழியில் இவருடைய பெயருக்கான விளக்கம் கடவுளின் அருள், கடவுளின் கொடை என்று சொல்கிறார்கள். இவர் செபதேயு மற்றும் அவருடைய சலோமி என்பவருடைய பெற்றோருக்கு பிறந்த குழந்தையாக இருக்கிறார். இவர் மீன்பிடி தொழில் செய்தார். இவர் மீன்பிடி தொழில் செய்ததால் இவருடைய தந்தைக்கு பல சொத்துக்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார வசதியிலே இவர் மிகுதியான ஒரு நபராக இருக்கிறார். காரணம், இயேசு அழைத்த போது தன்னிடம் இருந்த அந்த மீன் வலைகளை எல்லாம் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று சொல்லி நற்செய்தி சொல்கிறது என்றால் படகை விட்டு இறங்கி என்று சொல்கிறது. அப்போது அவருக்கு மிகுதியான சொத்துக்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புனித யோவான் தன்னுடைய வாழ்வில் கடவுளோடு இருந்தது மட்டுமல்ல, கடவுளுடைய முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் அவர் பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தார். இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது புனித யோவான் அங்கு இருக்கக்கூடியவராக இருந்தார். யாயிர் மகன் உயிருடன் எழுப்பப்படுகிற போது இயேசு அந்த மூவரோடு ஒருவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை மிகவும் அன்பு செய்த ஒரு சீடராக, இயேசு மிகவும் அன்பு செய்த ஒரு சீடராக யோவான் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். சிறப்புரிமை பெற்றவராக இருக்கிறார். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ 3 சீடர்களை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். பேதுரு, யாக்கோப்பு, யோவான் என்கின்ற இந்த 3 சீடர்கள் ஒரு சிறப்புரிமை பெறக்கூடிய சீடர்களாக, இயேசுவோடு பயணிக்கக்கூடிய சீடர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இயேசு கைது செய்யப்பட்ட பின் இயேசுவை பின்தொடர்ந்த ஒரே ஒரு சீடர் இந்த யோவான். இயேசுவை விட்டு எல்லோரும் ஓடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கல்வாரி வரை இயேசுவோடு பின்தொடர்ந்த ஒரு சீடராக இந்த யோவான் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் தாய் மரியாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீடர். கன்னிமரியாளோடு இயேசுவிற்கு பிறகு
கன்னிமரியாளோடு பயணம் செய்த ஒரு சீடராக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இயேசுவின் கல்லறைக்கு ஓடி செல்லக்கூடிய நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். பேதுருவும் அவருடைய சீடர்களான யோவானும் ஓடி செல்கிறார்கள். யோவான் விரைவாக ஓடி முதலில் சென்று விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வமிக்க ஒரு சீடராக இயேசுவை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே ஓடி செல்லக்கூடிய ஒரு சீடராக இவ்வாறு விவிலியம் யோவானை பற்றி பல்வேறு விதமான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறது, நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் எழுதுகிறார். தொடக்க முதல் வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். தொடக்க முதல் இருந்த அந்த வாழ்வளிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி யோவான் இன்றைய முதல் திருமுகத்திலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். உயிர்ப்புக்கு பிறகு, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு எபேசு நகருக்கு நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக யோவான் செல்கிறார். அங்கு அவருடைய வீடு இருப்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எபேசு நகரிலே யோவானுடைய வீடு இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிபி 95ஆம் ஆண்டு நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற போது நற்செய்தி பணிக்காக தியோசியா என்று சொல்லப்படக்கூடிய காலத்திலே, அரசர் வாழ்ந்த காலத்திலே கைது செய்யப்படக்கூடியவராக இருக்கிறார். கைது செய்து அவரை அழைத்து செல்கிறார்கள். கொதிக்கும் எண்ணெயிலே அவரை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவரை போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர் சாகவில்லை. அவருக்கு ஒரு விதமான பிரச்சனையும் அந்த கொதிக்கும் எண்ணெயில் வரவில்லை. இன்றைக்கி நம்ம கையில் சின்ன சூடுபட்டுச்சுன்னா நம்ம படுற பாடு இருக்குது. ஆனால் கொதிக்கும் எண்ணெயில் அவரை போட்டும் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. சாகவில்லை என்று தெரிந்து கொண்ட அரசன் மீண்டும் அவரை விஷம் வைத்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறான். அந்த விஷமும் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவர் பிழைத்து கொள்கிறார். நாடு கடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். அவரை நாடு கடத்துகிறார்கள். நாடு கடத்தி அவரை ஒரு குகையில் அடைத்து வைக்கிறார்கள். அந்த குகையில் இருந்து தான் அவர் இந்த திருவழிபாட்டு நூல் என்கின்ற ஒரு நூலை, அப்போக்லிப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நூலையும் அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். அவர் எழுதி மீண்டும் நற்செய்தி நூட்கள், கடிதங்கள் என்றெல்லாம் சொல்லி காலப்போக்கில் அவர் பல்வேறு விதமான எழுத்துக்களை அவர் எழுதுகிறார். இன்று நம்முடைய விவிலியத்திலே அவருடைய கடிதங்கள் உள்ளன, நற்செய்தி நூல் உள்ளன. அது மட்டுமல்ல, திருவழிபாட்டு நூலையும் யோவான் எழுதியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு, விவிலிய ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இப்படி கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு திருத்தூதராக, நிலை வாழ்வை பற்றிய கருத்துக்களை, கடவுளின் சிந்தனைகளை அவர் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். யோவான் திருத்தூதர் ஒரு இயற்கை மரணம் எய்தக்கூடியவராக இருந்தார். எல்லா திருத்தூதர்களும் மறை சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யோவான் மட்டும் ஒரு இயற்கையான ஒரு மரணத்தை அவர் தழுவிக்கொள்கிறார். அவர் இறந்த பிறகும் கூட மக்கள் அவர் ஓய்வெடுக்கிறார் என்று சொன்னார்கள். காரணம், அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை கடவுளுக்காக அவர் தரக்கூடியவராக இருந்தார். எல்லா திருத்தூதர்களை விட இளையவராக இருந்தார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இளையவராக இருந்ததன் காரணத்தினால் வயது முதிர்ந்த காலத்தில் அவர் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா திருத்தூதர்களையும் விட அதிக காலங்கள் வாழ்ந்த ஒரு திருத்தூதர் புனித யோவான் என்று சொல்லலாம். அப்படி அவர் ஓய்வு பெறுகிறார் என்று சொல்லி அந்த மக்கள் அவருக்கு ஒரு சூழ்நிலையிலே அவரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த திருமுழுக்கு இந்த யோவான் பல்வேறு விதமான பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய விருது வாக்காக நான் பார்ப்பது, அழகாக திருச்சிலுவை யோவான் சொல்கிறார், அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை. அந்த அன்புக்காக தன்னை முழுமையாக கொடுப்பது, ஒரு பற்றுற்ற ஒரு நிலைக்கு தன்னை தள்ளுவது, டிட்டாச்மெண்ட் என்று சொல்வார்களே, டிட்டாச்மெண்ட். லவ் வில் கிவ் டிட்டாச்மெண்ட். தட்ஸ் வேர்ட் தட் வி ஹாவ் டு யூஸ். அன்பு என்பது ஒரு பெரிய பற்றின்மையை
அல்லது மற்ற அன்பருக்காக துன்புறுத்தி கடவுளுக்கான ஒரு வாழ்வை வாழ்வது என்று சொல்லி நம்முடைய சிலுவை யோவான் செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்கிறார். அதை தன்னுடைய வாழ்வின் நிறைவுக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த யோவான். இந்த யோவான் பெரிய பெரிய காரியங்களை செய்யவில்லை, பெரிய பெரிய வாழ்வை கடவுளுக்காக அவர் தரவில்லை. மாறாக அவர் செய்த காரியங்களில் இயேசு மீது கொண்ட அன்பால் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய தியாகத்தை கடவுளுக்காக முழுமையாக கொடுக்கக்கூடிய, துன்பப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தன்னை கடவுளுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் அவரை எண்ணெயில் போட்ட போதும் அவர் கவலைப்படவில்லை, விஷம் வைத்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்த போதும் அவர் கவலைப்படவில்லை. கடவுளுக்காக துன்பப்படுவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் அந்த துன்பம் அவரை ஒன்றும் செய்யவில்லை, அவரை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தூதராக, அதனால்தான் இயேசு அவரை சன்ஸ் ஆஃப் தண்டர் என்று சொல்கிறார், இடியின் மகன் என்று சொல்கிறார். காரணம், கடவுளுக்காக தன்னை முழுமையாக எல்லா துன்பங்களையும் எல்லா வேதனைகளையும், தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் கடவுளுக்காக தரக்கூடிய ஒரு நபராக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருத்தூதரிடத்திலிருந்து நாம் 2 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, உண்மையான நட்பு மற்றும் பக்தி. நட்பு, பக்தி, இதை அவிலா தெரசால் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்கிறார். நட்பு, பக்தி, இது 2ம் வெவ்வேறாக நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், இந்த நட்பு நாம் கடவுளிடம் கொண்டிருக்கக்கூடிய, இந்த பக்தி நாம் கடவுளிடம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்பை ஆழமாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் யோவான் தன்னுடைய வாழ்விலே உண்மையான நட்பை கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். மற்ற சீடர்களும் வைத்திருந்தார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யோவான் இந்த நட்பு என்பதை தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்காக முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். முன்மாதிரியாக செயல்படக்கூடியவராக இருந்தார். சிறந்த எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை கைது செய்கிறார்கள். இயேசுவை கைது செய்த பிறகு எல்லா சீடர்களும் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் யோவான் கடவுளோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கல்வாரி வரை அவர் செல்லக்கூடியவராக இருந்தார். கல்வாரியிலே இயேசுவோடு அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீடராக இருக்கிறார். யோவான் இயேசுவின் சிலுவை அடியிலே இருந்து கடவுளுக்கு துணையாக, இயேசுவுக்கு துணையாக அந்த இடத்துல அவர் தன்னுடைய நட்பை, பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய, உண்மையான பக்தியை, உண்மையான நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியமான சீடராக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் உண்மையான பக்தி அல்லது நட்பு. நாம் இன்று உண்மையான நட்பு அல்லது பக்தியை நாம் கொண்டிருக்கிறோமா? நாம் பக்தி கொண்டிருக்கிறோம், கடவுள் மீது அதிகமான பக்தியை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த பக்தி அல்லது உண்மையான நட்பு கடவுளை இன்னும் என்னை நெருக்கமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறதா? குறிப்பாக துன்பமான நேரங்களில், வேதனையான நேரங்களில், சோகமான நேரங்களில், சோர்வான நேரங்களில் நான் கடவுளோடு இன்னும் அதிக நட்போடு, அதிக பக்தியோடு நான் இன்னும் அதிகம் நெருக்கம் கொண்ட ஒரு நபராக கடவுளோடு இணைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான பக்தி. 2வதாக, உண்மையான பணிவு. இதை யோவான் தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்காக செய்யக்கூடியவராக இருந்தார். யார் பெரியவர் என்கின்ற ஒரு பிரச்சனை அங்கு வருகிற போது தன்னை பெரியவராக அவர் காட்டிக்கொள்ளவில்லை. இயேசுவினுடைய அன்பு சீடர் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரணம், உணவிலே அவர்கள் அமர்ந்திருக்கிற போது என்னை காட்டி கொடுப்பவன் என் அருகில் இருக்கிறான் என்று சொன்னபோது சீடர்கள் யோவானிடத்தில் தான் இயேசுவிடத்திலே கேள் என்று சொல்கிறார்கள். ஏன் காரணம், இயேசுவின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சீடராக யோவான் இருக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த பணிவை
யோவான் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். எபேசு நகரிலே அவர் பணி செய்து கொண்டிருந்த போது அவரை பல்வேறு விதமான காரணங்களை சொண்டு அவரை உயர்த்தக்கூடியவர்களாக மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அவர் பணி செய்யவில்லை. தன்னுடைய பணியை கடவுளுக்கான பணிவோடு அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அதை தான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று நான் கடவுளுக்காக பணி செய்கிறேன் அல்லது நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதிலே பணிவு என்பது கண்டிப்பான ஒரு அவசியமான தேவை. அதை தான் யோவான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று பங்கிலே அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்யலாம். அந்த பணிகளை நாம் பணிவோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோவான் நமக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய வாழ்வின் வழியாக கற்றுத்தருகிறார். அவர் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த போதும் கூட நான் கடவுளுடைய பணியை பணிவோடு செய்கிறேன் என்கின்ற ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அதைதான் கல்லறைக்கு முன்பாக ஓடி செல்லக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நான் தொடக்கத்தில் சொன்னேன். இன்றைய அச்சிதலும் அதை தான் வாசிக்க கேட்கிறோம். பேதுருவும் மற்ற சீடர்களும் யோவானும் அங்கு ஓடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யோவான் மிக சிறிய வயதாக இருந்ததால் முதலாவதாக அவர் அந்த கல்லறையை அடைந்து விடுகிறார். ஆனால் அவர் உள்ளே செல்லவில்லை. பயந்து அல்ல, மாறாக பெரியவர்களுக்கு அதற்கான வழிகளை தர வேண்டும் என்று சொல்லி பேதுருவை முதலில் அனுப்பி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் பின்தொடரக்கூடியவராக இருக்கிறார். பேதுருவிற்கு பின்னால் இவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இருவரும் ஒருமித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பணிவு. நான் முதலாக சென்று விட்டேன், நான் உடனடியாக உள்ளே சென்று குனிந்து சென்று உள்ளே பார்க்க வேண்டும் அல்லது உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்வை முதன்மைப்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக பணிவோடு பெரியவர்களுக்கான ஒரு பணிவை அவர் தரக்கூடியவர்களாக இருந்தார். இதுதான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எத்தனையோ பணிகளை செய்யலாம். அத்தனை பணிகளையும் நான் பணிவோடு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? இன்று நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நான் செய்யவில்லை, மாறாக கடவுள் என்னுள் இருந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார், என்னுள் இருந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் நம்மையே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய காரியங்களை என்னை முதன்மைப்படுத்தி செய்கிறேனா அல்லது கடவுளை முதன்மைப்படுத்தி செய்கிறேனா? நான் கடவுளை முதன்மைப்படுத்தி செய்கிற போது அங்கு பணிவு என்கின்ற ஒரு புண்ணியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை தான் யோவான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் பணிவோடு செய்யக்கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்று பங்கிலே அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே எத்தனையோ நபர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும். அத்தனை பணிகளையும் பணிவோடு செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்பு பக்தி இன்னும் ஆழம் பெறக்கூடியதாக இருக்கும். அதைதான் யோவான் திருத்துதர் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய வாழ்வின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து அந்த பணிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவிலா தெரசால் தன்னுடைய நூலில் அவர் சொல்கிறார், த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூ இஸ் ஹியூமிலிட்டி. எல்லா புண்ணியங்களின் தாய்மை புண்ணியம் தாழ்ச்சி, பணிவு என்று சொல்கிறார். நாம் அந்த தாழ்ச்சியை பெறுகிற போது, அந்த பணிவை பெறுகிற போது எல்லா புண்ணியங்களையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளோடு இன்னும் நெருக்கமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளோடு இன்னும் அதிக நெருக்கமாக நாம் செல்கிற போது திருத்தூதர் யோவான் சொன்னது போல கடவுளை நாங்கள் கண்ணால் கண்டோம், அவர் சொன்னதை கேட்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், அவருக்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று தைரியமாக நாமும் சொல்ல முடியும். கடவுளின் சாட்சிகளாக நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த சாட்சிய வாழ்வை வாழ இந்த நேரத்தில் நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து இந்த காணிக்கைகளோடு கடவுள் பாதத்தில் அர்ப்பணித்து நம்மோடு இணைந்து இறைவனோடு இணைத்து இறைவன் அருகில் நாம் சென்று நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.
பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திரு தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தில் வழியாக புரிந்து கொள்ள துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினார் நாங்கள் அனைவரும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர்.
உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் நாங்கள் தொடர்ந்து வழிநடத்தப்படக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் துணையாக வருகிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கக்கூடியவர்களாக, உம்மை போற்றக்கூடியவர்களாக, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி எழக்கூடிய உள்ளங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பரலோக தந்தையே, நீர் எங்களோடு எந்நாளும் வாழக்கூடியவராக இருக்கிறீர். மகிமையாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர். அன்பு தந்தையே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக, உம்முடைய அன்பின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் பாதுகாத்து வழிநடத்துகிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை படைத்து உம்முடைய கருணையினால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து எங்களுடைய நலன்களால் நிரப்பி நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வழியும் ஒளியும் உண்மையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துகிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தூய்மையான நேர்மையான உள்ளத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எந்நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை தவறி விழுந்தாலும், உம்முடைய சித்தத்திற்கு எதிராக நாங்கள் சென்றாலும், நாங்கள் உம்முடைய அழகையின் திட்டத்திற்கு எதிராக நாங்கள் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிற போதும் கூட நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து மன்னிக்கும் தெய்வமாக இருந்து
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தின் கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இன்றி நாங்கள் இல்லை, உம்முடைய வாழ்வின்றி எங்களுக்கு எதுவும் இல்லை என்கின்ற சித்தத்தின் வழியாக நாங்கள் உம்மை என்றும் சித்தத்தோடு பின்பற்றக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர்தாமே உம்முடைய கோட்டைக்குள்ளே அரணாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பங்களை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக பெற்ற மக்களாக எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் ஒரே உள்ளத்தோடு ஒரே மனமாக உம்மை அண்டி வந்து உம்மை நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீர்தாமே எங்களுக்கு துணையாக எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சேனைகளின் ஆண்டவராக இருந்து எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பிசாசின் கேடுகளிலிருந்தும் நீர்தாமே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு வெற்றியின் வேந்தனாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற இந்த கிருபையின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. அத்தனை தேவைகளையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் பெற்றுத்தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை நிறைவான உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய ஒளியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உம்மோடு வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிள்ளைகளாக, நாங்கள் உம்மோடு தொடர்ந்து பயணிக்கும் குழந்தைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகம் செய்வீராக. இந்த நேரத்தில் நீர்தாமே எங்களை தொட்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எல்லா விதமான மன வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும், எங்களோடு வாசம் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாயாக தந்தையாக இருந்து எங்களை தேற்றி உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் உண்மையை பின்பற்றக்கூடிய மக்களாக தொடர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்துதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இம்மறைபொருள் வழியாக இவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்ள துணை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை நிறைவாக உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.